Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம daily use sentences தான் பார்க்க போறோம். பட் என்ன sentencesனா telephonic sentences. அப்படினா நம்ம மொபைல்ல ஒருத்தவங்க கிட்ட எப்படி வந்து கம்யூனிகேட் பண்றது இங்கிலீஷ்லன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா எல்லா sentencesமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. It will be useful for you. Without delay, let's get started. Let's see the first sentence. நான் வழக்கமாக இரவு 10 மணிக்கு மேல் எனது போனை அணைத்து விடுவேன். அணைத்து விடுவேன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவேன்னு அர்த்தம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I usually turn off my phone after 10 in the night. இங்க போனுக்கு பதிலா நீங்க மொபைல் கூட சொல்லிக்கலாம். I usually turn off my mobile after 10 in the night. So நைட்ல நான் 10 o'clock மேல மொபைலை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவேன்னு அர்த்தம். So turn offனா ஸ்விட்ச் ஆஃப்னு அர்த்தம். Let's see the next sentence. அவன் மொபைலை அணைத்து விட்டான். அப்படின்னா அவன் வந்து மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான்னு அர்த்தம். அதை எப்படி சொல்லலாம்? He switched off his mobile. He switched off his mobile. Next sentence. ராதாவிடம் பேசிக் கொண்டிருந்த போது அழைப்பு துண்டிக்கப்பட்டது. நான் வந்து ராதா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது என்னோட கால் வந்து கட் ஆயிடுச்சுன்றதை எப்படி சொல்லலாம்? When I was speaking with Radha, the call was cut off. Cut offனா கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். When I was speaking with Radha, நான் ராதா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்னோட கால் வந்து கட் ஆயிடுச்சு. The call was cut off. Next sentence is, நீங்கள் ஏன் தொடர்ந்து அழைக்கிறீர்கள்? அப்படின்னா நீங்க ஏன் கண்டினியூஸா கால் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு கேட்பீங்க இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? Why are you calling continuously? Why are you calling continuously? ஏன் கண்டினியூஸா எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். So next sentence is, why are you calling continuously even when I am hanging up? Hang upனா it is a phrasal verb. கட் பண்றதுன்னு அர்த்தம். So காலை நான் கட் பண்ணிட்டே இருக்கேன், எதுக்கு நீங்க கண்டினியூஸா எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்கன்றதா இந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம். Why are you calling continuously even when I am hanging up? Next sentence, நீங்கள் தவறான எண்ணை டயல் செய்துள்ளீர்கள் என்று நினைக்கிறேன். நீங்க வந்து தப்பான நம்பரை வந்து டயல் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? I think you have dialed the wrong number. I think you have dialed the wrong number. So நீங்க wrong நம்பரை டயல் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். Next sentence, அந்த பெயரில் யாரும் இங்க இல்லை. ஸோ யாரோ உங்களுக்கு கால் பண்றாங்க, அவங்க இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அந்த பர்சன் வந்து இல்லைன்றதை எப்படி சொல்லணும்? There is nobody here by that name. அந்த பெயர்ல யாருமே இங்க இல்லைன்னு அர்த்தம். There is nobody here by that name. என் ஃபோன் சார்ஜ் ஆன பிறகு நான் உங்களை அழைக்கிறேன். என் ஃபோன் வந்து சார்ஜ் ஆயிட்டு இருக்கு, சார்ஜ் ஆன பிறகு நான் உங்களை கூப்பிடுறேன்னு அர்த்தம். I will call you after my phone is charged. என் ஃபோன் வந்து சார்ஜ் ஆன பிறகு நான் உங்களுக்கு கால் பண்றேன்னு அர்த்தம். I will call you after my phone is charged. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் ஃபோன்ல சார்ஜ் இல்லை, நான் உங்களை பிறகு அழைக்கிறேன். என் ஃபோன்ல வந்து சார்ஜ் இல்லை, நான் உங்களை அப்புறமேட்டா கால் பண்றேன்றதை எப்படி சொல்லலாம்? My phone is out of charge. I will call you later. Out of chargeனா ஃபோன்ல சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம். My phone is out of charge. I will call you later. என் ஃபோன்ல சார்ஜ் இல்லை, நான் உங்களை அப்புறமேட்டா கால் பண்றேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்சஸ், நான் இப்போது கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், பிறகு உங்களை அழைக்கலாமா? நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமேட்டா உங்களுக்கு கால் பண்ணலாமான்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? I am a bit busy now. Can I call you later? I am a bit busy nowனா இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு அர்த்தம். Can I call you laterனா நான் உங்களுக்கு அப்புறமேட்டா கால் பண்ணலாமான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்சஸ், எனக்கு கேட்கவில்லை, கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள். நீங்க ஃபோன் பேசிட்டே இருக்கக்குள்ள அவங்களோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்காம இருக்கலாம். அப்ப நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களான்னு கேட்பீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? I can't hear you. Speak a little louder. I can't hear youனா எனக்கு சத்தம் கேட்கல, உங்களோட வாய்ஸ் கேட்கல, கொஞ்சம் சத்தமா பேசுங்கன்னு அர்த்தம். Speak a little louder. நெக்ஸ்ட் சென்டென்சஸ், உங்கள் குரல் கேட்கவில்லை. நீங்க யார்ட்டையோ பேசிட்டு இருக்கக்குள்ள உங்களுடைய வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கல. அப்ப நீங்க எப்படி சொல்லலாம்? Your voice is not audible. உங்களோட வாய்ஸ் வந்து ஆடிபிளா இல்ல, கேட்கவே இல்லைன்றது அர்த்தம். Your voice is not audible. நெக்ஸ்ட் சென்டென்சஸ், என்னால் சரியாக கேட்க முடியவில்லை. நீங்க பேசுறதை என்னால சரியா கேட்க முடியலன்றதை எப்படி சொல்லலாம்? I can't hear you properly. I can't hear you properlyனா எனக்கு உங்களோட வாய்ஸ் வந்து சரியா கேட்க முடியலன்னு அர்த்தம். I can't hear you properly. நெக்ஸ்ட் சென்டென்சஸ், உங்கள் குரல் எதிரொலிக்கிறது. உங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப எதிரொலிக்குது, எக்கோ அடிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான். Your voice is echoing. Your voice is echoing. Next sentence is,
Your voice is breaking, so I really don't understand anything. Your voice is breaking னா உங்களோட வாய்ஸ் வந்து பிரேக் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, கரெக்டா கேட்கவே இல்லைன்னு சொல்வீங்க இல்லையா, அதான் your voice is breaking, so I really don't understand anything. நீங்க பேசுறதே எனக்கு புரியவே இல்லை, உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆயிட்டே இருக்குன்னு சொல்வீங்க இல்லையா, அதை வந்து இங்கிலீஷ்ல இப்படி தான் சொல்லணும். Your voice is breaking, so I really don't understand anything. Next sentence is I can hear you but in bits and pieces. அப்படின்னா எனக்கு கேக்குது, I can hear you னா எனக்கு கேக்குது, நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு கேக்குது, but in bits and pieces. bits and pieces னா கொஞ்சம் கொஞ்சம் தான் கேக்குது, ஃபுல்லா நீங்க பேசுறது ஃபுல் கம்ப்ளீட்டா எனக்கு கேட்கலன்னு அர்த்தம். I can hear you but in bits and pieces னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் கேக்குதுன்னு அர்த்தம். Next sentence is தயவு செய்து இருங்கள், இப்பொழுதே சொல்கிறேன். Please hold on, I will tell you right now. ஸோ நீங்கள் ஃபோன் பேசிட்டே இருக்கக்குள்ள கொஞ்சம் லைன்லேயே இருங்க, ஹோல்ட் ஆன் பண்ணுங்கன்னு சொல்வீங்க இல்லையா, அதான் தயவு செய்து இருங்கள்னா ப்ளீஸ் ஹோல்ட் ஆன், இப்பொழுதே சொல்கிறேன், ஐ வில் டெல் யூ ரைட் நாவ் அப்படின்னா இப்பொழுதே சொல்கிறேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் ராதா இருக்கிறாரா. நீங்கள் ஃபோன் பண்ணக்குள்ள உங்களுடைய ஃப்ரெண்டோ யாரோ வந்து அங்கே இருக்கிறாங்களான்றதை கேட்பீங்க இல்லையா, இங்கே நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராதான்ற ஒரு பர்சனோட நேம் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ அங்கே வந்து இருக்காங்களான்னு கேட்பீங்க இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா இஸ் ராதா தேர். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட நேம் போட்டுட்டு இஸ் அவங்களோட ஃப்ரெண்டோட நேம் தேர் அப்படி யூஸ் பண்ணும். ராதா இருக்கிறாரானா இஸ் ராதா தேர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் ராதாவிடம் பேசலாமா. நான் வந்து அவங்க கிட்ட பேசலாமான்றதை எப்படி கேட்கலாம், கேன் ஐ ஸ்பீக் டு ராதா, கேன் ஐ ஸ்பீக் டு ராதா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் ராதாவிடம் பேசுகிறேனா, அதை எப்படி கேட்கலாம், am I speaking to ராதா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் பேசுவது யார். இப்போ வந்து நீங்கள் ஃபோன் பண்ண உடனே யார் பேசுறீங்கன்னு கேட்பீங்க இல்லையா, அதுதான் அதை எப்படி கேட்கலாம், ஹூ ஸ்பீக்கிங். ஃபோன் நம்ம கால் வந்த உடனே நம்ம எடுத்த உடனே யார் பேசுறீங்கன்னு கேட்போம் இல்லையா, அதுதான் அதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி கேட்கணும், ஹூ ஸ்பீக்கிங். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா. இப்போ நீங்கள் உங்களுக்கு கால் வருது, ஒரு அன்னோன் பர்சனாக இருக்காங்க, அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியல, நீங்கள் என்ன யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா மே ஐ நோ ஹூ யூ ஆர் அப்படின்னா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாமான்னு அர்த்தம். மே ஐ நோ ஹூ யூ ஆர். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த எல்லா சென்டென்சஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி வந்து மொபைலில் ஒருத்தவங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நீங்களும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, உங்களாலையும் இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. Thank you friends and happy new year to my dear friends. Thank you.